ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கானுக்கும் இடையே நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் சொந்த மண்ணில் நம்ம இந்தியா படுதோல்வி அடைஞ்சது ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துனுச்சு. கம்பீர் தலைமையில் ரொம்ப மிக்சடான ஒரு நிலைமை தான் இந்தியாவில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா சில சீரியஸ் ஜெயிக்கிறாங்க, பட் சில சீரியஸ் இது வரைக்கும் நடக்காத விஷயம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு போட்டியை சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருப்பாங்க இந்திய மண்ணில். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி கேப்டன்சியாக இருக்கட்டும், தோனி கேப்டன்சி, ரோஹித் சர்மா அந்த மாதிரி இவங்களுடைய கேப்டன்சிலலாம் இந்த அளவுக்கு மோசமாக ஆடலை. இப்போ நம்ம சொந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் தலைமையில் இந்தியா தோல்வியை சந்திச்சிருக்கோம். அதுவும் அந்த முதல் டெஸ்ட் போட்டியில் சுப்மன் கில்லுக்கு இன்ஜுரி வேறு ஆயிருக்கு. அதனால் ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் அவர் ஆடுவாரா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஒருவேளை சுப்மன் கில் ஆடலை அப்படின்னா யாரை கொண்டு வரலாம் அப்படிங்கிறப்ப 2 பிளேயர்ஸ் மைண்டில் வந்திருக்காங்க. ஒன்று நிதிஷ்குமார் ரெட்டி, இன்னொருத்தர் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் இப்போ அவருடைய அந்த ஒரு ஹெட் வெயிட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. பாண்டியாவை முன்னாடியிலேருந்தே டிராவிட் கோச்சாக இருந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டுக்காக பெருசாக அவர் எதுவும் பண்ணலை. அதாவது ஐபிஎல் ஆடுறாரு, அது மாதிரி T20 ஆடுறாரு, அதுலேயும் நல்ல வருமானம் வந்துடுது. இந்திய இப்போ ஒரு வருஷம் முழுக்க இந்தியன் டீமுக்காக ஆடுறதை விட ஒரு 2 மாதம் ஐபிஎல் ஆடினார் அப்படின்னா அதில் அதிகமான கோடி அவருக்கு வந்துடுது. அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் பணம் வருது. அதை வச்சு அவர் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறாரே தவிர கிரிக்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடணுங்கிற எண்ணம்லாம் பாண்டியாவுக்கு கிடையாது. இருந்தாலுமே கம்பீருமே திரும்ப பாண்டியா அழைச்சிருக்காரு. அதையுமே பாண்டியா உதாசீனப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர். அவர் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயராகவும் வந்திருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபிட்னஸ் ஓகே தான். பட் இருந்தாலும் கண்டினியூஸாக அவர் பால் போட முடியல அப்படின்னா கூட ஓரளவு பேட்டிங் ஆடிட்டு முடிஞ்ச ஓவர்ஸ் போடலாம். ஆனால் அந்த ஒரு ரிஸ்க்கை ஹர்திக் பாண்டியா எடுக்க மாட்டார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடணுங்கிற எண்ணம் அவருக்கு வரமாட்டுது. அப்போ என்னால் ஆட முடியாது அப்படின்னு வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கம்பீர் கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவுக்கு முன்னாடி பாண்டியாவை தான் கேப்டனாக போட்டிருந்தாங்க T20 ஃபார்மேட்டில். அப்போ கம்பீருக்கும் அவருக்கு செட் ஆகாத காரணத்தினால தான் இப்போ சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் அந்த ஒரு கடுப்போ என்னவோ தெரியல, பாண்டியா வெளிப்படையாகவே என்னால் டெஸ்ட் கிரிக்கெட்லாம் ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு புறம் பாண்டியா மட்டும் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினார் அப்படின்னா கேப்டன்சி பண்ணக்கூடிய தகுதியுமே அவர்கிட்ட இருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு இருக்காரு. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை ஆட வைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. சுமன் கில் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்காரு. அவரால் ஆட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அவர் கேப்டனாக இருக்கும் பட்சத்தில் எப்படியாச்சும் அவரை தயார்படுத்தி ஆட வைக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் முதல் டெஸ்ட் போட்டியில் நம்ம தோல்வியை சந்திச்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப ரெண்டாவது டெஸ்ட் போட்டி வால்வா சாவா அப்படிங்கிற போட்டி, அதில் நம்ம ஜெயிச்சே ஆகணும். ட்ரா பண்ண கூட முடியாது. ட்ரா பண்ணோன்னா சீரியஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கைவசம் போயிடும். அப்போ நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால கில் ஆடலை அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக மாறும். அதனால் எப்படியும் கில்லை ஆட வைப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒருவேளை அதையும் மீறி ரிஸ்க் எடுத்து அவரை ஆட வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்காங்களாம். நன்றி.